அரிட்டாப்பட்டி மக்கள் புரிஞ்சுக்கணும். 9 மாசத்துல அவங்க என்ன பண்றாங்களா, அந்த இடத்துல சுரங்கம் வரணும்னு சொல்லி கொட்டேஷனை கொடுத்து டெண்டரை விட்டு எல்லாமே பண்ணும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல. அமைதியா இருந்துட்டு என்னன்னா, இன்னைக்கு மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே, நான் மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க, இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்களாம் போய் சந்திச்சாங்க மக்களை. நான் மக்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா உங்களை சந்திச்சவங்க எடுத்த முயற்சி என்ன? யார்கிட்ட மனு கொடுத்தாங்க? யாரை சந்திச்சாங்க? அது கேளுங்க. இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட போகும்போது அண்ணாமலை என்ன பண்றாரு, அந்த விவசாயிகளை கூட்டுக்கிட்டு கட்சி ஆளுங்களோட சேர்ந்து இன்னைக்கு பார்க்க போனால் கிஷன் ரெட்டி அமைச்சரை பார்க்குறாரு, அந்த துறை அமைச்சர். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாங்க, பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்போ இது நான் கேட்குறேன், இது கூட்டு முயற்சி தானே? அந்த விவசாயிகளும் அந்த மக்களும் இன்னைக்கு அண்ணாமலையும் இன்னைக்கு மினிஸ்டரோட சேர்ந்து கிடைச்ச ஒரு வெற்றி தானே பார்க்க முடியும். வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு. நான் கேட்குறேன், அதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் என்ன ஒன்றா இன்னைக்கு நான் முதலமைச்சர் ஒரே வார்த்தை கேட்குறேன், உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் ஆத்மா கூட உங்களுக்கு இருக்கும், மனசாட்சியே உங்களை சாகடிக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தர் உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் ஓடி போயிட்டு அந்த மக்களை சந்திச்சுட்டு என்னமோ நீங்கள் தான் அதுக்கு தீர்வு காண்டா மாதிரி நீங்கள் எங்கே போய் கொடுத்தீங்க?